கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஃபீபா ரேடியோ வழங்கும் ஆராதனை வேளை நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். தேவன் ஆவியாய் இருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்றார். ஆராதனை வேளை நிகழ்ச்சியை நீங்கள் வாரந்தோறும் கேட்டு ஆசீர்வதிக்கப்பட்டு வருகிறீர்கள். நிகழ்ச்சி பற்றிய மேலான கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் இந்நிகழ்ச்சியை அறிமுகம் செய்யுங்கள். ஆராதனை வேளை. ஆராதனை வேளை. ஃபீபா ரேடியோவின் ஆராதனை வேளை நிகழ்ச்சிக்கு நேயர்கள் அனைவரையும் மிகுந்த அன்போடு வரவேற்கின்றோம். ஜாதிகளே, எல்லோரும் கர்த்தரை துதியுங்கள். ஜனங்களே, எல்லோரும் அவரை போற்றுங்கள். அவர் நம்மேல் வைத்த கிருபை பெரியது. கர்த்தரின் உண்மை என்றென்றைக்கும் உள்ளது என்று வேதத்திலே வாசிக்கிறோம். ஜாதிகள் என்று அழைக்கப்படுகின்ற இந்த உலக மக்கள் அனைவரும் ஆண்டவருடைய பிள்ளைகள். இந்த ஓய்வு நாளிலே நம்மை படைத்த ஆண்டவருக்கு முன்பதாக நாம் பணிந்து குனிந்து அவரை ஸ்தோத்திரித்து துதித்து போற்ற கடமைப்பட்டிருக்கின்றோம். ஆண்டவர் நம் மத்தியில் உயர்ந்திருக்கத்தக்கதாக தமது சிறந்த ஆசீர்வாதங்களை நமக்கு இந்த ஆராதனை வழியாக அருளும்படியாக அவரை போற்றி துதித்து ஸ்தோத்திரித்து ஜெபித்து இந்த ஆராதனையை ஆரம்பிப்போமா? ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். மகத்துவமும் வல்லமையும் மகிமையும் பொருந்திய தேவனாக நீர் இருக்கின்றீர். எங்கள் மத்தியில் உயர்ந்தவர், எல்லா ஜாதிகளுக்கும் மேலாக அனைத்து விதமான மக்களையும் நீர் நேசித்து எங்களை ரட்சித்து நடத்துகிறவர். இந்த அருமையான காலை வேளை ஆராதனையிலே நீர் பிரசன்னராயிருந்து எங்கள் மத்தியிலே உயர்ந்திருந்து மதடியாராகி எங்கள் ஆராதனையை ஏற்றுக்கொள்வீராக. அன்பின் ஆண்டவர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த நாளின் ஆராதனையை ஆரம்பிக்கும்படியாகவும் தேவநாம மகிமைக்காகவும் நாம் யாவருமாக ஒன்று கூடி கிறிஸ்து சபை பாமாலைகளிலே போற்றும் போற்றும் புண்ணியநாதரை போற்றும் என்று தொடங்கும் பாமலையை சேர்ந்து பாடுவோமா? போற்றும் போற்றும் புண்ணியநாதரை போற்றும், வானோர் கூடி பாடவும் இன்பமாய், பாரிலேயும் நாம சங்கீதனம் செய்ய மாந்தர் யாரும் வரும் ஆனந்தமாய், நேசமேப்பன் கரத்திலேந்து மாறு இயேசுநாதர் நம்மையும் தாங்குவார். போற்றும் போற்றும் தேவகுமாரனை போற்றும், பாதுகாத்து நித்தமும் போஷிப்பார். போற்றும் போற்றும் புண்ணியநாதரை போற்றும், பாவம் போக்க பாரினில் ஜென்மித்தார், பாடுபட்டு பிராணத்தியாகமும் செய்து வானலோக வாசலை திறந்தார். மாகத்தாவே ஸ்தோத்திரம் என்றும் என்றும், வாழ்க வாழ்க ஜெகத்து ரட்சகா, அருள்நாதா மசனுக பரஞ்சோதி, வல்லநாதா கருணை நாயகா. ஆண்டவரை போற்றி துதித்த நாம் நம்மை ஆராய்ந்து பார்ப்போம். ஆவியானவருடைய துணை கொண்டு நம்முடைய குறைகளை அறிக்கை செய்வோம். ஆண்டவர் மன்னிப்பதற்கு தயை பெருத்திருக்கின்றார். நம் ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளுகிறார். ஜெபிப்போம். எங்களை நேசிக்கின்ற அன்பின் ஆண்டவரே, சிலுவையிலே எங்களுக்காக எங்களுடைய பாவங்களை மிகுந்த பாரத்தோடு சுமந்து தீர்த்ததற்காக நன்றி செலுத்துகின்றோம். நாங்கள் இருக்க வேண்டிய இடத்திலே நீர் அன்று மரித்தீர், அன்று வேதனைப்பட்டீர், அன்று எல்லா பாடுகளையும் வலிகளையும் வேதனைகளையும் ஏற்றுக்கொண்டு உயிரையே தந்தீர். எங்களுக்காக நீர் இந்த தியாகத்தை செய்ததன் காரணம் எங்களை மீட்டுக்கொள்ளும்படியாக. குற்றங்களுக்காக நாங்கள் வருத்தப்பட வேண்டும், ஆனால் எங்களை புரிந்து கொண்டு ஓர் நாளிலே நாங்கள் நிச்சயமாக வருந்துவோம் என்று நீர் எதிர்பார்த்து விசுவாசித்து அன்றே எங்களுக்காக நீர் உயிர் கொடுத்தீர்.
இந்த வேளையிலே உம்முடைய சமூகத்திலே எங்களை அறிக்கை செய்கின்றோம். எங்கள் குற்றங்களை அறிந்திருக்கின்றோம். எங்களுடைய பாவங்கள் சிவேரென்றிருந்தாலும் பஞ்சை போல வெண்மையாகும் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. காரணம், உம்முடைய இரத்தம் எங்களை கழுவுறதாக இருக்கின்றது. உண்மையுள்ள இருதயத்தோடு, குற்றமுள்ள உள்ளத்தோடு எங்களுடைய பாவங்களை யாரும் அறிய மாட்டார்கள் என்று செய்தோம். ஆனால் நீர் அறிந்தவராயிருக்கிறீர். இந்த வேளையிலே உம்முடைய சமூகத்திலே உம்முடைய பரிசுத்த இரத்தம் கொண்டு எங்களை நீர் கழுவும்படியாக அர்ப்பணிக்கிறோம். எங்கள் வாழ்வை மாற்றும் புதிதாக்கும் புதிய பலத்தை, உம்மோடு நீதியோடு, நியாயத்தோடு, பரிசுத்தத்தோடு, தாழ்மையோடு வாழக்கூடிய புதிய வாழ்வை தாரும். ஆண்டவர் இயேசுவின் மூலமே ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். அன்பானவர்களே, இந்த நாளின் தியானத்திற்காக ஆதியாகமம் 7ஆம் அதிகாரத்திலிருந்து 7 வசனங்களை நாம் வாசிப்போம். ஆதியாகமம் 7ஆம் அதிகாரம் 1 முதல் 7 வசனங்கள். கர்த்தர் நோவாவை நோக்கி, நீயும் உன் வீட்டார் அனைவரும் பேழைக்குள் பிரவேசியுங்கள். இந்த சந்ததியில் உன்னை எனக்கு முன்பாக நீதிமானாக கண்டேன். பூமியின் மீதெங்கும் வித்தை உயிரோடே காக்கும் பொருட்டு நீ சுத்தமான சகல மிருகங்களிலும் ஆணும் பெண்ணுமாக 7 ஜோடும், சுத்தமல்லாத மிருகங்களில் ஆணும் பெண்ணுமாக ஒவ்வொரு ஜோடும், ஆகாயத்து பறவைகளிலும் சேவலும் பேடுமாக 7 ஜோடும் உன்னிடத்தில் சேர்த்துக்கொள். இன்னும் 7 நாள் சென்ற பின்பு 40 நாள் இரவும் பகலும் பூமியின் மேல் மழையை வர்ஷிக்க பண்ணி, நான் உண்டாக்கின ஜீவ ஜந்துக்கள் அனைத்தையும் பூமியின் மேல் இராதபடிக்கு நிக்கிரகம் பண்ணுவேன் என்றார். நோவா தனக்கு கட்டளையிட்டபடியெல்லாம் செய்தான். ஜலப்பிரளயம் பூமியின் மேல் உண்டானபோது நோவா 600 வயதாயிருந்தான். ஜலப்பிரளயத்திற்கு தப்பும்படி நோவாவும் அவனோட கூட அவன் குமாரரும் அவன் மனைவியும் அவன் குமாரரின் மனைவிகளும் பேழைக்குள் பிரவேசித்தார்கள் என்பதே. தேவன் தாமே இந்த திருவசனங்களை நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு ஆசீர்வாதமாக்கி தருவாராக. ஆமேன். மீண்டுமாக நாம் ஆண்டவரை துதித்து பாடுவோம். அவருடைய வார்த்தையை கேட்பதற்காக நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்வோம். பொதுவான பாடல்களிலே துதி செய் நீ மனமே துதிகளை பாடியே என்று தொடங்கும் ஒரு அருமையான பாடலை நாம் சேர்ந்து பாடுவோமா? துதி பெற பாத்திரரா
ஃபீபா ரேடியோவின் ஆராதனை வேளை நேயர்களுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே எனது பணிவான அன்பையும் வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பானவர்களே, இன்றைய நாளின் காலை வேளையிலே ஆண்டவருடைய சமூகத்திலே தரித்திருக்கிற நாம், அவரை ஆராதனை செய்த நாம் நிச்சயமாக அவருடைய சமூகத்தின் வார்த்தைகளினாலே பலப்படுவோம். ஆகையினாலே அவருடைய வார்த்தைகள் பலனுள்ளதாகவும் உயிருள்ளதாகவும் நம்மை ஆசீர்வதிக்கிறதாகவும் நம்மோடு பேசுகிறதாகவும் இருக்கின்றது என்ற உண்மையின் அடிப்படையிலே இந்த நாளில் ஒரு தலைப்பை நாம் சிந்திப்போம். பரலோக நிச்சயத்தோடு வாழ்வது எப்படி? இந்த பூமியிலே நாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக வாழும்போது அது பரலோக நிச்சயத்தோடு வாழும் வாழ்க்கை. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இல்லாமல் வாழ்வது என்பது எங்கே போகும் இந்த வாழ்க்கை என்று ஒரு முடிவறியாத ஒரு வாழ்க்கை. அது ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மை கொண்டு சேர்த்து விடாது, நரக அழிவுக்கு கொண்டு போய்விடும். ஏனென்றால் நாம் பிறக்கும்போதே பாவிகளானவர்கள். ஆனால் இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் போது பாவம் மன்னிப்படைந்து ரட்சிக்கப்பட்டவர்களாக நம்முடைய திசை திரும்பி விடுகிறது, பரலோகத்திற்கு நேராக செல்லுகின்றது. இந்த பூலோக வாழ்க்கையை பரலோக பாதையிலே திசையிலே நாம் நடந்து வாழ்கிறவர்களாக காணப்படுகிறோம். ஆனால் பிரியமானவர்களே, அப்படிப்பட்ட ஒரு நிச்சயத்தோடு நான் வாழ வேண்டும் என்றால் என்னுடைய வாழ்க்கையின் நடைமுறைகளிலே இந்த நிச்சயம் காணப்பட வேண்டும். நாம் ஆதியாகமத்திலே 6-7 அதிகாரத்திலே அனைவரும் அறிந்த ஒரு உலக வரலாற்று சம்பவத்தை நாம் பார்க்கின்றோம். என்னது அது? இந்த உலகத்தில் ஏற்பட்ட ஒரு மிக பெரிய ஜல பிரளயமும் அதிலே ஆண்டவர் காப்பாற்றின நோவாவின் குடும்பமும். ஆண்டவர் இந்த உலகத்தை படைத்தது முதற்கொண்டு இந்த உலகத்தை ஆசீர்வதித்து வழிநடத்தி வருகிறார். ஆனால் மனிதன் பாவம் செய்தது முதற்கொண்டு பாவமும் பெருகி கொண்டே இருக்கிறது. அந்த நாட்களிலேயே, அதாவது 4000-5000 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே இந்த பாவம் பெருகி உலகம் முழுவதும் பரவி இருந்த மக்கள் முழுவதுமாக அவர்கள் தீட்டுப்பட்டு ஆண்டவருடைய கோபத்திற்குள்ளானார்கள். அவர் இந்த உலகம் முழுவதையும் அழிக்கும்படியாக தீர்மானம் எடுத்தார். இன்றைக்கும் அப்படிப்பட்ட ஒரு பாவ சம்பவம் முழுவதுமாக உலகத்தையும் கெடுத்து கொண்டிருக்கின்றது. நிச்சயமாக இதற்கு ஒரு முடிவு உண்டு. ஆண்டவர் பாவத்தை அழிக்கும்படியாக நியாயாதிபதியாக திரும்ப வருவார். ஆனால் அவர் வரும்போது அவருடைய பிள்ளைகளை நிச்சயமாக பிரித்தெடுத்து பரலோகத்திலே தம்மோடு கூட வாழ வைப்பார். இதற்கு ஒரு முன் அடையாளமாக இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நடந்ததை போன்று நோவாவின் காலத்திலும் நடந்ததை நாம் பார்க்கின்றோம். அதை நாம் அறிந்து கொள்ளும்போது இனிமேல் வருவதையும் நாம் அறிந்து கொள்ள வசதியாக நிச்சயமாக நாம் காணப்படும். அதோடு கூட இந்த நாட்களிலே நாம் கிறிஸ்து உயிர்த்தெழுந்த திருநாளை கொண்டாடி அதன் பின்பதாக அந்த உயிர்த்தெழுந்த நாட்களின் காலகட்டத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்த நாட்களிலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்ததை நாம் சிந்திக்கும்போது ஒரு விஷயத்தை சிந்தித்து கொள்ள வேண்டும். அவர் மீண்டும் வருவார். அவர் உயிரோடு எழுந்தார். முதல் முறையாக ஆவிக்குரிய ராஜாவாக வந்தார். இரண்டாவதாக அவர் சரீர பிரகாரமாக ஒரு ராஜாவாக வருவார். திரும்ப வருவேன் என்று சொல்லி இருக்கின்றார். அவருடைய பிள்ளைகளை அவர் மீட்டு எடுத்து பரலோகத்தில் அவரோடு வாழ வைப்பேன் என்று சொல்லியிருக்கின்றார். ஆகையினால் உயிர்த்தெழுந்தது எதற்கு? திரும்ப வருவதற்காக. உயிர்த்தெழுந்தன் பின்பதாக ஆவியானவர் இந்த பூமியிலே இறங்கி நிரந்தரமாக வந்து சபையை உருவாக்கின்று நாம் எல்லாம் சபைக்குள்ளாக ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிறோம் அல்லவா? இயேசுவை 2வது வருகையில் நிச்சயமாக சந்திப்போம். சரி, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே நம்மை பரலோக நிச்சயத்தோடு எப்படியாக வாழ செய்கிறார்? எப்படியாக என்றால், முதலாவது நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொள்வதன் மூலமாக பரலோக நிச்சயம் உண்டாகின்றது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இன்று நமக்கு இயேசு கிறிஸ்துவின் வழியாக பாவத்தை மன்னித்ததினாலே, அவருடைய நீதியையும் பசுத்தையும் நமக்கு கொடுத்ததினாலே நாம் ஏற்கனவே பரலோக வாழ்க்கைக்குள்ளாக காணப்படுகிறோம். ஒரு நாள் நிச்சயமாக நாம் பரலோகத்தை சென்று அடைவோம். உதாரணமாக நோவாவின் காரியத்தை பார்க்கும்போது, உலகம் முழுவதையும் ஆண்டவர் அழிக்கும்போது நோவாவை அவர் கண்டார். அவன் தன்னுடைய காலத்திலே நீதிமானாயிருந்தான். கர்த்தருடைய கண்களில் அவனுக்கு கிருபை கிடைத்தது. அவனையும் அவன் குடும்பத்தையும் ஆண்டவர் காப்பாற்றுவேன் என்று பிழையை கட்டச் சொன்னார். அவன் கீழ்ப்படிந்து கொப்பேர் மரத்தினாலே ஆண்டவர் சொன்ன விதமாக பிழையை கட்டினான். 120 வருடங்களாக கட்டினான். 120 வருஷம். அந்த நாட்களில் மழை என்று ஒன்று கிடையாது. அப்போது அவங்க வீட்டுக்கு பின்பதாக அவனுடைய தோட்டத்திலே ஒரு பெரிய பிழை கட்டப்படுகிறது. நிச்சயமாக நோவாவோ அவனுடைய பிள்ளைகளோ மெரைன் இன்ஜினியர்ஸ் என்று அங்கே போடப்படவில்லை. அநேகருடைய உதவி தேவைப்பட்டிருக்கும்.
உதவிக்கு வந்தவர்கள் கூலி பெற்று எதற்காக நீ செய்கிறார் என்று கேட்டபோது, ஆண்டவர் உலகத்தை அழிக்கப் போகிறார், காப்பாற்றுவதற்காக இந்த பேழை கட்டப்படுகிறது என்று சொல்லி நற்செய்தியை, சுவிசேஷத்தை அறிவித்திருக்கலாம். ஆனால் ஒருவர் கூட ஏற்றுக்கொள்ளவில்லை, அதை விசுவாசிக்கவில்லை. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவும் இன்றைக்கு அப்படித்தான் அநேகராலே ஒதுக்கப்படுகிறார், மறுக்கப்படுகிறார். அவர் ரட்சிப்பின் பேழையாகிய இயேசு. இன்றைக்கு எப்படி இயேசு ரட்சிப்பின் பேழையாக இருக்கிறார், அப்படித்தான் அன்றைக்கு ரட்சிப்பின் பேழையாகிய நோவாவின் பேழை கட்டப்பட்டது. பிரியமானவர்களே, அன்று அநேகர் அதிலே பிரவேசிக்கவில்லை. ஆனால் ஆண்டவர் சொன்னது போல நோவாவும் குடும்பத்தினரும் பிரவேசித்தார்கள். அவனோடு கூட இந்த உலக அழிவிலிருந்து காப்பாற்ற அனைத்து மிருகங்களும் பட்சிகளும் ஜோடி ஜோடியாக உள்ளே சென்றது. ஆண்டவர் கதவை அடைத்தார். 40 நாள் மழை வந்து உலகம் முழுவதும் நீர் வந்து மக்கள் அழிந்தார்கள். நோவாவின் குடும்பத்தின் மூலமாக மீண்டும் ஒரு புதிய உதயமாக இந்த உலகம் ஆரம்பிக்கப்பட்டு இன்று வரை தொடர்ந்து கொண்டிருக்கின்றது. பிரியமானவர்களே, இந்த ரட்சிப்பின் நிச்சயத்தை குறித்து பார்க்கும்போது நோவாவின் காலத்திலே நோவா ரட்சிப்பின் பேழையாகிய அந்த பேழைக்குள் பிரவேசித்தது ஆண்டவர் மீது அவன் வைத்த விசுவாசத்தை காட்டுகின்றது. அவன் ஆண்டவர் மீது விசுவாசம் வைத்ததினாலே அவன் ரட்சிப்பின் நிச்சயத்தை தன்னுடைய வாழ்க்கை நடைமுறையிலே காட்டினான் என்பதை ஒரு சில வசனங்கள் நமக்கு புரிய வைக்கின்றது. ஆதியாகமம் 7ஆம் அதிகாரத்திலே 6ஆம் வசனத்திலே ஒரு குறிப்பை பார்க்கின்றோம். ஜலப்பிரளயம் பூமியின் மேல் உண்டான போது நோவா 600 வயதாயிருந்தான். 7வது வசனம், ஜலப்பிரளயத்திற்கு தப்பும்படி நோவாவும் அவனுடனே கூட அவன் குமாரரும் அவன் மனைவியும் அவன் குமாரரின் மனைவிகளும் பேழைக்குள் பிரவேசித்தார்கள். எத்தனை பேர் அப்போ பேழைக்குள்ளே போனாங்க? நோவா, அவன் மனைவி, 3 பிள்ளைகள், அவங்கெல்லாம் பையன்மார், சேம், காம், யாப்பேத்து. அப்புறம் அவங்களுடைய 3 மனைவி, குழந்தைங்க கிடையாது. ஆக 2 + 3 + 3 8 பேர். நோவாவுக்கு ஒரே ஒரு மனைவி. நோவாவுக்கு எத்தனை வயசு? 600 வயசு. அந்த காலத்தில் மழை இல்லாததினால இந்த பூமியை ஒரு வாட்டர் கனோப்பி என்று சொல்லக்கூடிய ஒரு நீர் படலம் மூடிக்கொண்டிருந்ததினாலே சூரியனுடைய கதிர்கள் பூமிக்குள்ளே பிரவேசியாதபடி குளுகுளுன்னு இருந்ததினால மனிதர்கள் 1000 வருடம் வரைக்கும் வாழ்ந்தார்கள். நோவாவுடைய 600வது வயதிலே அவனுக்கு எத்தனை மனைவி? ஒரு மனைவி. ஆக பரலோக நிச்சயத்தோடு வாழ்வது அவனுடைய திருமண வாழ்க்கையிலே வெளிப்பட்டது. ஒரே மனைவியுடைய புருஷனாக அவன் காணப்பட்டான். இன்றைக்கு பிரியமானவர்களே, பாவம் நிறைந்த உலகத்திலே வாழும்போது ஒரு மனைவி ஒரு கணவன் என்ற அந்த குடும்ப கட்டுப்பாட்டை மனிதர்கள் மாற்றி வாழ்கிறார்கள். இன்றைக்கு குடும்பத்திலே பிரச்சனைக்கு முக்கியமான காரணம் ஒருவருக்கொருவர் உண்மை இல்லாத ஒரு விஷயம். திருமணங்கள் எல்லாம் உடைந்து போகின்றன. எதற்காக திருமணம் செய்கிறோனே தெரியாதபடி வாழ்கிறார்கள். பிறரோடு தொடர்புள்ளவர்களாக வாழ்ந்து தன்னுடைய குடும்பத்தை அழித்து போகிறார்கள். ஒரு மனைவிக்காக நான் வாழணும் என்ற ஒரு உறுதி இல்லாமல் வாழ்கிறார்கள். எனக்கென்று கர்த்தர் கொடுத்தது ஒரு மனைவி, ஒரு கணவன், நான் வாழ்கிற வரைக்கும் இவங்க கூட தான் வாழணும். எனக்கென்று கொடுத்த பிள்ளைகள், இவர்கள் கூட தான் வாழணுன்ற எண்ணம் இன்று இல்லாமல் இருக்கிறது. நீங்கள் எப்படி இதை யோசிக்கிறீர்கள் பிரியமானவர்களே? ஒருவேளை கணவனை மனைவியை இழந்தவர்கள் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே விவாகம் பண்ணுவது நலம் என்று திருமணம் செய்து கொள்ளலாம். அல்லது இன்றைக்கு எவ்வளவோ பெண்கள் கைம்பெண்ணாக இருக்கின்றார்கள். கணவன் இருந்த இடத்தை அவர்கள் பார்த்து கொள்கிறார்கள். ஆனால் பிரியமானவர்களே, பொதுவாக பார்க்கும்போது இந்த உலகத்திலே இப்படிப்பட்ட ஒருவருக்கொருவர் உண்மையாக வாழும் அந்த ஒரு அர்ப்பணம் காணாமல் போய்கொண்டே இருக்கிறது. ஆக ஒருவரோடு ஒருவர் உண்மையுள்ளாக வாழ்வது பரலோக வாழ்க்கையின் நிச்சயத்தை வெளிப்படுத்துகிறதாய் காணப்படுகிறது. வேதத்திலே பவுல் அப்போஸ்தலன் சபை குறித்த ஊழியத்திலே உதவி ஊழியக்காரன் எப்படி இருக்க வேண்டுமாம்? ஒரே மனைவியுடைய புருஷனாக இருக்க வேண்டுமாம். 1 தீமோத்தேயு 3:12ஆம் அதிகாரத்திலே, மேலும் உதவிக்காரரானவர்கள் ஒரே மனைவியுடைய புருஷருமாய் தங்கள் பிள்ளைகளையும் சொந்த குடும்பங்களையும் நன்றாய் நடத்துகிறவர்களுமாய் இருக்க வேண்டும் என்று வேதத்திலே நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார். பிரியமானவர்களே, ஒரே மனைவியுடைய மனிதன் நோவா, 600 வயசு, ஒரே மனைவி, பரலோக நிச்சயத்தோடு வாழ்வது இப்படித்தான். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை தொழுகிற நாம், அவர் திரும்ப வருவார், பரலோகத்தில் என்னை சேர்த்து கொள்வார் என்று உறுதியாய் நம்புகிற நாம் குடும்பத்திலே உண்மையாய் ஒழுக்கமாய் நாம் வாழ வேண்டும் அல்லவா? அதை நாம் மனதில் தீர்மானம் செய்து கொள்வோம். இரண்டாவதாக இன்னொரு குறிப்பை நாம் 5ஆம் வசனத்திலே பார்க்கிறோம். அது ஒரே தலைமையுள்ள ஒரு குடும்பம். ஆதியாகமம் 7:5 நோவா தனக்கு கர்த்தர் கட்டளையிட்டபடியெல்லாம் செய்தானாம். யாருங்க செஞ்சது? நோவா மட்டுமா அதை கட்டினார்? அவன், அவனுடைய மனைவி, பிள்ளைகள், மருமக்கள், அவர்களோடு கூட பணிகாரர்கள் எல்லாரும் தானே செய்தார்கள். ஆனால் அதில் ஆச்சரியம் என்னன்னா, அவர்கள் யார் செய்தாலும் அந்த கிரெடிட் யாருக்கு கொடுக்கப்பட்டது? நோவாவுக்கு.
ஏனென்றால் அனைவரும் ஒரு தலைமையின் கீழாக இருக்க பழகினார்கள். குறிப்பாக நோவாவின் பிள்ளைகள் யார் செஞ்சாலும் சரி அதன் கிரெடிட் எங்கள் அப்பாவுக்கு தான் போகும். ஏனென்றால் இந்த கட்டளையை பெற்றவர் என் தந்தை. நாங்கள் ஆண்டவர்கிட்டருந்து கட்டளை வாங்கலை, என் தந்தை கடவுளத்திலிருந்து கட்டளை பெற்றார், அவர் சொன்னார், நாங்கள் செய்வோம், கீழ்ப்படிவோம். கீழ்ப்படித்தின் பிள்ளைகளாக அவர்கள் வாழ்ந்தார்கள். எபேசியர் 4ஆம் அதிகாரத்திலே 15ஆம் வசனம் சொல்லுகிறது, அன்புடன் சத்தியத்தை கைக்கொண்டு தலையாகிய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலேயும் நாம் வளருகிறவர்களாயிருக்கும்படியாக அப்படி செய்தார். நமக்கு ஒரு தலைமை இருக்கிறது என்றால் அந்த தலைமைக்கு மேலான தலைமை ஆண்டவருடைய தலைமை. அவருடைய தலைமைக்கு நாம் கட்டுப்படும் போது இன்னொருடைய தலைமைக்கு கட்டுப்படுவது நமக்கு அவசியம். அது நமக்கு சுலபமாக வரும் என்பதை நீங்கள் மனதிலே கொண்டு நாம் தற்பெருமை உள்ளவர்களாக வாழாதபடி கீழ்ப்படிதல் உள்ளவர்களாக நாம் வாழ்வோம். அப்படி அவர்கள் செய்யும்போது அன்று ரட்சிக்கப்பட்ட ஒரு குடும்பமாக நோவாவின் குடும்பம் காணப்பட்டது. நாமும் பரலோக நிச்சயத்தோடு ரட்சிக்கப்படுவர்களாக காணப்படுவோம். மட்டுமல்ல, இன்னொரு குறிப்பை நாம் பார்க்கும்போது அவர்கள் ஒரே சிந்தை உள்ள பிள்ளைகளாக இருந்தார்கள். அதே 7ஆம் வசனத்தின் பிற்பகுதி நாம் பார்க்கும்போது, ஜலப்பிரளயத்திற்கு தப்பும்படி நோவாவும் அவனுடனே கூட அவன் குமாரரும் அவன் மனைவியும் அவன் குமாரரின் மனைவிகளும் பேழைக்குள் பிரவேசித்தார்கள். 120 வருஷமாக அண்ணன் தம்பி 3 பேர் அவங்களுடைய மனைவிமார் எப்படிங்க ஒரு ப்ராஜெக்டை செய்ய முடிஞ்சது? சண்டை வந்திருக்காதா, சச்சரவு வந்திருக்காதா? இதை இப்படி கட்டணும், எனக்கு இங்கே ஒரு ஸ்விம்மிங் பூல் வேணும், இந்த கட்டையை இந்த பக்கமாக வைக்கணும், இந்த பக்கத்தில் ஒரு ஜன்னல் வைக்கணும், அல்லது அவர் மாத்திரம் இன்றைக்கி வேலைக்கு வரல, அவங்க வீட்டுக்காரர் வேலைக்கு போகலை, நீங்கள் மாத்திரம் இன்றைக்கி வேலைக்கு போகிறீங்க, நீங்கள் போகணுன்னு அவசியமா என்று மனைவிமார்களுக்குள்ளே கணவன்மார்களுக்குள்ளே எவ்வளோ சண்டை பிரச்சனை வந்திருக்கலாம். ஆனால் அதையெல்லாம் தாண்டி அவர்கள் அனைவரும் அந்த பணியை செய்து முடித்தார்கள் என்றால் அதற்கு காரணம் அவர்கள் ஒரே சிந்தை உள்ளவர்களாக இருந்தார்கள். கிறிஸ்தவர்களாகிய நாம் பரலோக நிச்சயம் உடையவர்களாக வாழ்வது எப்படி என்றால் ஒரே சிந்தை உள்ளவர்களாக காணப்படுவது. ஒரே சிந்தை உள்ளவர்களாக காணப்பட வேண்டும் என்றால் ஒருவருக்கொருவர் குறை இருப்பதை அவர்கள் பொறுத்து கொண்டிருக்க வேண்டும். சரி, இன்றைக்கி அவர் வேலைக்கு வரலன்னா பரவாயில்ல, அவர் கொஞ்சம் வேலையை ஈஸியாக எடுத்துக்கிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தால் பரவாயில்ல, எனக்கு கொடுக்கப்பட்ட வேலையை நான் செய்வேன் என்று ஒவ்வொருவரும் அவரவருக்கு கொடுக்கப்பட்ட வேலையை செய்யும்போது அடுத்தவரை பாராதபடி, அடுத்தவருடைய குறையை பாராதபடி தன்னுடைய வேலையை உண்மையாய் செய்யும்போது நிச்சயமாக ஆவியின் ஒருமையை காத்துக்கொள்ள முடியும். அப்படி தான் அன்றைக்கி நடந்திருக்கணும். அந்த பேழை நடந்து முடிந்தது. எபேசியர் 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் 3ஆம் வசனத்தில் பார்க்கிறோம், மிகுந்த மனத்தாழ்மையும் சாந்தமும் நீடிய பொறுமையும் உடையவர்களாய் அன்பினால் ஒருவரையொருவர் தாங்கி சமாதான கட்டினால் ஆவியின் ஒருமையை காத்துக்கொள்வதற்கு ஜாக்கிரதையாயிருங்கள். உங்களுக்கு உண்டான அழைப்பினாலே நீங்கள் ஒரே நம்பிக்கைக்கு அழைக்கப்பட்டது போல. மேலும் 26ஆம் வசனத்தில், நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள், சூரியன் அஸ்தமிக்கிறதற்கு முன்பதாக உங்கள் எரிச்சல் தனியே கடவது. 31ஆம் வசனம், சகலவிதமான கசப்பும் கோபமும் மூர்க்கமும் கூக்குரலும் தூஷணமும் எந்த துர்க்குணமும் உங்களை விட்டு நீங்க கடவது. ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். ஒரே சிந்தை உள்ள பிள்ளைகளாக அன்று காணப்பட்டதினாலே அந்த பேழை கட்ட முடிந்தது. அன்று பெரிய ரட்சிப்பு ஏற்பட்டது. அந்த 40 நாள் பிரளயத்திற்கு பின்பதாக 6 மாதம் கழித்து அரராத் என்று சொல்லக்கூடிய மலையிலே அந்த பேழை தங்கினது, இறங்கியது. அவர்கள் கீழே இறங்கி ஆண்டவரை துதித்தார்கள். அரராத் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் பரலோகம். அந்த பேழை பரலோகத்திலே கொண்டு சேர்த்தது போல ரட்சிப்பின் பேழையாகிய கிறிஸ்துவின் பேழை நம்மை பரலோகத்திலே சேர்க்கும். அதற்கு இந்த பூமியிலே பரலோக நிச்சயத்தோடு நாம் நம்முடைய நடைமுறை வாழ்க்கையிலே வாழ்ந்து காட்ட வேண்டும். ஒரே மனைவியுடைய புருஷன், ஒரே தலைமையுள்ள குடும்பம், ஒரே சிந்தையுள்ள பிள்ளைகள் நோவாவுடைய காலத்திலே காணப்பட்டார்கள். நம்முடைய காலத்திலும் நாம் இப்படிப்பட்ட சிந்தையோடு நாம் வாழ்ந்து ஆண்டவருக்கு மகிமைப்படுத்திய ரட்சிப்பு நிச்சயத்தை பாதுகாத்துக் கொள்வோம். ஜெபம் செய்வோம். அன்பின் ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ரட்சிப்பின் வாழ்க்கைக்கு அழைத்த தேவன் நீர். நாங்கள் சுவாமி இந்த ரட்சிப்பின் நிச்சயத்தை எங்களுடைய வாழ்க்கை நடைமுறையிலே நாங்கள் வாழ்ந்து காட்ட உதவி செய்யும். ஒரே மனைவியோட புருஷனாக, ஒரே தலைமையை கீழ்ப்படிந்த குடும்பமாக, ஒரே சிந்தையுள்ள ஆவியின் ஒருமையை காத்துக்கொண்ட பிள்ளைகளாக நோவாவின் குடும்பத்தை கண்டது போல நாங்களும் அப்படியே வாழ எங்களுக்கு உதவி செய்யும். துதிக நமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்டோம் அல்லவா? ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். இந்த வேளையிலே நம்முடைய கிறிஸ்தவ விசுவாசத்தை அப்போஸ்தலருடைய விசுவாச அறிக்கையின் மூலமாக நாம் யாவருமாக ஒன்று சேர்ந்து அறிக்கை செய்வோமா? வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய
ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னி மரியாளிடத்தில் உற்பவித்து பிறந்தார். பொந்தியு பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோரிடத்திலிருந்து எழுந்தருளினார். பரமண்டலத்துக்கு ஏறி சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது பாசத்திலே வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயம் தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியையும் விசுவாசிக்கிறேன். பொதுவாயிருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமென். அன்பானவர்களே, இந்த ஆராதனை நிறைவாக நாம் யாவருமாக ஒன்று கூடி கிறிஸ்து சபை பாமாலைகளிலே தூய்மை பெற நாடு கர்த்தர் பாதமே என்று தொடங்கும் பாமாலையை நாம் சேர்ந்து பாடுவோம். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த நாளிலும் கூட அவருடைய வாக்குத்தத்தத்தையும் பெற்றுக்கொள்வோமா? சங்கீதம் 84 அதிகாரத்திலே 7ஆம் வசனத்திலே, அவர்கள் பலத்தின் மேல் பலம் அடைந்து சீயோனிலே தேவ சந்நிதியில் வந்து காணப்படுவார்கள். ஆண்டவருக்கு காத்திருக்கிற அவருடைய பிள்ளைகளுக்கு அவருடைய பலம் அருளப்படுகிறது. பலம் குன்றினவர்களாக நீங்கள் உங்களுடைய சரீரத்திலே, உங்களுடைய சிந்தையிலே, உங்களுடைய பலவிதமான சூழ்நிலைகளிலே ஐயோ என்னுடைய பலன் குன்றி காணப்படுகிறது என்று சொல்லுகிறீர்களா? ஆண்டவர் அவருடைய பலத்தை உங்களுக்கு அருளி உங்களை எழுந்து நிற்கச் செய்வார்.
அவருடைய சன்னிதானத்திலே நீங்கள் வந்து அவருக்கு நன்றி பலி செலுத்துவீர்கள். விசுவாசிக்கிறீர்களா? ஆண்டவர் தாமே அவருடைய வாக்கு தத்தத்தின்படி உங்களை ஆசீர்வதித்து நடத்துவாராக. இந்த வேளையிலே ஆண்டவருடைய சமூகத்திலே நம்மை நாம் அர்ப்பணித்து நம்முடைய மன்றாட்டுக்களை ஏறெடுப்போமா? ஜெபம் செய்வோம். எங்களை அதிகம் நேசிக்கிற ஆண்டவரே, இந்த புதிய நாளின் காலை வேளையிலே உம்முடைய சமூகத்திலே அமர்ந்து உம்மை பாட, போற்ற, துதிக்க, உம் வசனத்தை தியானிக்க உம்மிடத்திலே நெருங்கி சேர உதவி செய்தீர். இந்த நாளை, இந்த வாரத்தை எங்களுக்கு நீர் புதுப்பித்தருளும். அது மட்டுமல்ல, எங்களுடைய வாழ்க்கையை நீர் புதுப்பித்தருளும். பல விதங்களிலே சோர்ந்து போன உமது பிள்ளைகளாகிய நாங்கள் உம்முடைய சமூகத்திலே பலன் பெற்றுக்கொள்வோம் என்று எங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கின்றது. உமது பலனை எங்களுக்கு தாரும். தனிப்பட்ட மனிதராக கணவன், மனைவி, பிள்ளைகள், பெரியோர், பெண்கள், ஆண்கள், வயோதிபர் என்று பல விதங்களிலே நாங்கள் வேறுபட்டிருந்தாலும் எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் தேவனாயிருக்கிறீர். எங்களுடைய உள்ளிந்திரியங்களை நீர் கண்ணோக்கி பார்த்து அதை பலப்படுத்தி எங்களுடைய வாழ்க்கையிலே இருக்கக்கூடிய ஒவ்வொரு பகுதிகளையும் பொறுப்பேற்று நடத்தும். சரீர பலத்தை எங்களுக்கு தாரும். பலவிதமான வியாதிகளிலே, வருத்தத்திலே, மருத்துவமனைகளிலே இல்லது வீட்டிலே முடங்கி கிடக்கக்கூடிய மக்களை இந்த வேளையிலே நீர்தாமே சந்தித்து இந்த பிள்ளைகளை தொட்டு சுகப்படுத்தி பலப்படுத்தும் ஆண்டவரே. ஆண்டவர் எனக்காக ஒரு காரியத்தை செய்ய மாட்டாரா? என் உறவினருக்கு, நண்பருக்கு இந்த வியாதியிலிருந்து விடுதலை கொடுக்க மாட்டாரா என்று ஜெபிக்கின்ற போது அடியார் ஒவ்வொருவரையும் நீர் இந்த வேளையில் விடுவித்தருளும். உடைய சுகமளிக்கும் கரம் கொண்டு உடைய பிள்ளைகளை தொட்டு சுகப்படுத்தும். தூரமான இடங்களிலே தனிமையில் இருக்கக்கூடிய மக்களை நினைவு கூறுகிறோம். தங்களுடைய வியாபாரத்தின் நிமித்தமாக, படிப்பின் நிமித்தமாக பல இடங்களுக்கு பயணம் சென்று குடும்பத்தை விட்டு தூரமாக இருக்கிறோமே என்று நினைக்கிற உமது பிள்ளைகளை நீர் சந்தித்து அவர்களோடு உம்முடைய நேச கரத்தை நீர் நீட்டி அவர்களோடு தங்கியிருந்த அவருடைய தனிமையை மாற்றி சுகப்படுத்தும். தேசத்தின் பல இடங்களிலே, எங்களுடைய தேசத்தின் எல்லைகளிலே, இன்னும் பலவிதமான பணி பொறுப்புகளிலே இருக்கக்கூடிய ஜனங்களை நினைவு கூறுகிறோம். தேசத்தை காக்கும் வீரர்களாக, மருத்துவமனைகளிலே மருத்துவர்களாக, இன்னும் பலவிதமான பொது சேவைகளிலே, மக்கள் சேவையிலே பணி செய்து கொண்டிருக்கக்கூடிய உமது அடியார் ஒவ்வொருவரையும் இந்த வேளையிலே சந்தித்து பலப்படுத்தி அவர்கள் செய்கின்ற பணிக்கு அவர்களுக்கு நல்ல உற்சாகத்தையும் பலத்தையும் சுகத்தையும் அருளி அவர்களுக்கு நல்ல பலனை தந்து மகிழ்ச்சியும் சமாதானமும் பெருகும்படி செய்யும். எங்களுடைய தேசத்தை ஆசீர்வதியும். தேசத்திலே நடக்கக்கூடிய தேர்தல் நியாயமானபடி நடக்க ஆண்டவர் எங்களுக்காக குறித்த நல்ல தலைவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட கிருபை தாரும். இந்த நேரத்திலே படிக்கிற பிள்ளைகளுக்கு பலன் தந்து ஒரு நல்ல ஒரு வேலை வேண்டும் அல்லது நல்ல ஒரு திருமண வரன் வேண்டும் என்று காத்திருக்கக்கூடிய உமது அடியாருக்கு இந்த வேளையில் நீர் இறங்கி சரியான நபர்களை அவர்களுக்கு கொடுத்து இந்த நாளில் எங்களோடு கூட தங்கியிருந்து எங்களுடைய வியாபாரத்தை ஆசீர்வதியும். கர்த்ததாமே இந்த வாரம் முழுவதும் எங்களுக்கு பொறுப்பாயிருந்து நடத்தும். அன்பின் ஆண்டவர் இயேசுவின் மூலமே ஜெபிக்கிறோம் பிதாவே. கர்த்தருடைய ஜெபத்தை நாம் யாவரும் சேர்ந்து சொல்வோமா? பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றுள்ள எங்கள் அப்பத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றைக்கும் உடையவைகளே. ஆமென். தேவாசீர்வாதம் பெற்றுக்கொள்வோம். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் அந்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதாகாலமும் தங்கியிருப்பதாக. ஆமென். அன்பானவர்களே, இந்த நாளிலே ஃபீபா ரேடியோவின் ஆராதனை வேளையில் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட உங்கள் அனைவரையும் நாங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினாலே நன்றியோடு வாழ்த்துகின்றோம். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நம்புகின்றோம். இந்த நிகழ்ச்சியை குறித்த உங்கள் கருத்துக்களை எங்களுக்கு நீங்கள் தெரியப்படுத்துங்கள். இந்த நாளிலே தேவன் தாமே உங்களோடு இருந்து உங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுவது உங்கள் அன்பு ஊழியன் அருள் திரு டேவிட் லிவிங்ஸ்டன். மீண்டுமாக இப்படிப்பட்ட ஒரு நிகழ்ச்சியிலே சந்திக்கும் வரை தேவ கிருபை உங்களோடு தங்கியிருப்பதாக. ஆமென். மீண்டும் நினைவுபடுத்துகிறோம் நேயர்களே, நீங்கள் ஃபீபா ரேடியோவின் நிகழ்ச்சிகள் பற்றிய தகவல்களை அறிந்து கொள்ள விரும்பினால் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்கப்பட்டுள்ள லிங்கை கிளிக் செய்யுங்கள். மேலும் நீங்கள் எங்களோடு தொடர்பு கொள்ள விரும்பினால் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்கப்பட்டுள்ள அலைபேசி மற்றும் தொலைபேசி எண்களை தொடர்பு கொள்ளலாம்.
வாழ்த்துக்கள் கூறி விடை பெற்றுக் கொள்கிறோம். வணக்கம் நேர்களே.